இன்னைக்கு நம்ம பாப்பா கிச்சன்ல செய்ய போற ரெசிபி ஒரு சூப்பரான ரெசிபிங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம். இது வந்து இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சிருக்கோம். இதை வந்து ஒரு தனி பேஸ்டா நம்ம ஆக்கிக்க போறோம். முன்னாடி நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரவா கிச்சடி என்ற ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் பார்க்கலாம். இது வந்து ஒரு 5 போல முந்திரி. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 20 ml ஆஃப் பாலில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இதை ஒரு தனி பேஸ்டா போறோம். இது வந்து ஒரு 3 சைஸ் மீடியம் டொமேட்டோஸ். இதை வந்து நம்ம சுடு தண்ணியில போட்டு பேஸ்ட் ஆக்க போறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பாயில் பண்ண டொமேட்டோஸோட தோலை உரிச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச தோல் உரிச்ச தக்காளியை வந்து பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கோம். இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ இதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இதை வந்து பேஸ்ட் ஆக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பேஸ்ட் தான் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோ பேஸ்ட், இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம். இது வந்து ஆனியன் பேஸ்ட், இது வந்து நம்ம ஊற வச்ச முந்திரி இருக்கு இல்லையா, அதோட பேஸ்ட். இப்போ வந்து நாங்கள் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மலாய் பன்னீர். உங்களுக்கு மலாய் பன்னீர் கிடைக்கலனா நீங்கள் சாதா பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அன்சால்ட்டட் குக்கிங் பட்டர். உங்களுக்கு குக்கிங் பட்டர் கிடைக்கலனா கூட ஏதாவது ரெடிமேட் பட்டர்ஸ் கிடைக்கும்ல, அது வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான ஸ்பைசஸ். ஃபஸ்ட்டு வந்து பட்டை ஒரு துண்டு, 3 ஏலக்காய், லவங்கம் 4, கல்பாசி. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் வந்து கொஞ்சமாக அந்த குக்கிங் பட்டர் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ வந்து பட்டர் மெல்ட் ஆன உடனே பன்னீர்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பன்னீர் நமக்கு கொஞ்சம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் நம்ம கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன உடனே அதில் நம்ம பார்த்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். அந்த பட்டரோட ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காய பேஸ்ட்டில் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்
நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட் வந்து குக் ஆன உடனே டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இதில் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து டொமேட்டோ வந்து குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது நல்லா கலரும் கொடுக்கும். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம முந்திரி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், கலர் சூப்பராக இருக்குங்க. வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரில் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரை வந்து இப்போ ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட அது கடையில் இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்லேயே இவ்வளோ ஈஸியாக குயிக்காக செய்ய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், நம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக கலக்கலாக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து 4 பேர் வரைக்கும் இதை சாப்பிட்லாம். ஸோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட்ஸை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.